நான் செட்டிவளத்து வழியா விஸ்டம் ஸ்கூலுக்கு வரும்போது அங்கே இருக்கிற இயற்கை அந்த விவசாயத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்ப்பரிக்கும். என்னதான் டெக்னாலஜி நோக்கி பண்ணாலும் அந்த இயற்கை வந்து என்னை கவர்ந்தெடுத்தது. சின்ன காலத்தில் அதே மாதிரி தான். இன்னைக்கு திருப்பூர்ல இப்படி ஒரு விவசாயம் பண்ற நிலத்தை மண்ணை நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இந்த மண்ணையும் இந்த விவசாயத்தையும் அழிச்சிட்டு இவங்கெல்லாம் சோத்துக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கொண்டி கொட்டுறவங்க எவ்வளவோ வரக்காட்டு இருக்கு, அங்கெல்லாம் கொட்ட நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். அந்த மாநகராட்சிக்கு அந்த இடத்தை எழுதி கொடுத்துட்டாங்க முன்னோர்கள். நம்ம பண்ண தப்பு, அந்த தப்பை வச்சுக்கிட்டு நீ கோர்ட்ல ஒரு கால் நம்பர் போட்டு ஆர்டர் வாங்கிட்டு நம்மளை பழி வாங்கறதுக்கு வந்துட்டாங்க. எவ்வளவோ ஊர்களில் வந்து குப்பை கொட்டி பிரச்சனை நடந்தது. ஆனா அந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஒரு ஆப்ஷன் மாநகராட்சிக்கு இருந்தது. ஆனா இப்ப இடுவாய்க்கு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் மாநகராட்சிக்கு ஆப்ஷன் கிடையாது. ரொம்ப வீரியமா அவங்க செயல்படுவாங்க. அவங்க வீரியத்தை விட நம்ம போராட்டத்தோட வீரியமும் நம்ம கருத்தியல் ரீதியான வீரியமும் இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு குப்பை கொட்டுற பிரச்சனை நம்ம எதிர்க்க முடியும். மக்கள் எல்லாம் குடும்பத்தோட உணர்வுபூர்வமா கலந்துக்கிட்டாதான் நம்ம தடுக்க முடியும். கொஞ்சம் நம்ம லூப் ஹோல் விட்டோம்னாலும் அவங்க உள்ள புந்துருவாங்க. ஒன்ஸ் உள்ள வந்தாச்சு குப்பையை கொட்டியாச்சுன்னா நம்ம போராடி பிரயோஜனம் இல்லை. அடுத்தது நம்ம சன்னதி அழிஞ்சிடும். நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து அவ்வளவு கஷ்டப்படுறோம். உணர்வுபூர்வமா குடும்பத்தோட இப்பெல்லாம் மகளிர் பதவிவரத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு போராட்டத்திலும் நாங்கள் கலந்துக்கிட்டேன். ஒவ்வொரு சாலை முறையிலையும் ஒவ்வொரு போராட்டத்திலையும் கிட்டத்தட்ட ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருந்தாங்க. இந்த ஒரு மீட்டிங்ல வந்து பெண்கள் கம்மியா இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருங்க. எந்த இடத்துலையும் வந்து லூஸ் விட்டுறாதீங்க. பணிவா கேட்டுக்கிறேன். நாளைக்கு மங்கலத்துக்கும் வரலாம், பல்லடத்துல எந்த கிராமத்துக்கு வேணா அந்த குப்பை பிரச்சனை போலாம். எல்லாரும் சேர்ந்து போராடினாதான் அவங்களுக்கு புத்தி வரும். நிரந்தரமான தீர்வை தேடுவாங்க. அதை அவங்க புத்தியில உரைக்கிற மாதிரி நம்ம போராட்ட களத்துல காமிப்போம்.